ஹாய் ஆல், இன்றைக்கி வந்து கயாக்கிங்கை முடிச்சுட்டு அலப்பியில் டேரெக்டாக இப்போ ஸ்ரீ சிவபார்வதி டெம்பிளுக்கு வந்திருக்கோம். அதனால் உள்ளே போயிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு வாங்க. ஆல்ரெடி எங்கள் கூட்டங்கள் எல்லாம் உள்ளே போயிட்டாங்க. போர்டர்ஸ்க்கு வந்தாச்சு. ஆன்போர்ட் பண்ண போகிறோம், லைக் செக்இன் பண்ண போகிறோம். ஸோ நாங்கள் சூஸ் பண்ணி எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ரோஸ் அப்படின்ற போட்டு தான். நாங்கள் எடுத்துருக்க வந்து லக்ஸுரி செக்மெண்ட் போட்டு. சரின்னு ஒரு வழியாக போட் ஹவுஸ்க்கு வந்தாச்சு அப்படின்னா ஏதோ சோஃபாவில் உட்காந்துருக்க மாதிரி இருக்கும். ஆனால் உட்காந்துருக்கிறதே போட் ஹவுஸில் தான். ஃபுல் செட்டப்பை பாருங்கள் அப்படியே. இப்போ ஆல்ரெடி நம்ம செயிலிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. செயிலிங் ஸ்டார்ட் பண்ணியே இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. இதில் ஹைலைட் என்ன அப்படின்னா பயங்கர ஓவர் ஹீட் அப்படின்றதுனால வந்ததுக்கப்புறம் என்டையர் போட்டில் ஃபுல்லாக ஏசி ஓடுன்னு சொல்லியாச்சு, டே டைம்லேயும் கூட. அதனால ஏன்னா பயங்கர ஹீட்டாக இருந்துச்சு, அதனால ஃபுல்லாக ஏசி ஆன் பண்ணியாச்சு. ரூம்ஸு மற்ற போட்டில் இருக்கிற டைனிங் ஹால் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா நான் காட்டுறேன். வெளில அப்படியே ஒன்று ஒன்றா போய் பார்க்கலாம் வாங்க. அப்பா ஃபஸ்ட்டு கீழே ஒரு 3 பெட்ரூம் இருக்குது. கீழே இது ஒரு பெட்ரூம், அதுக்கடுத்து இதுவும் ஒரு பெட்ரூம் பாருங்க. ரூம்லாம் சும்மா சொல்லக்கூடாது, ஆக்சுவலி ஹோட்டலில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அப்படியே பக்காவாக இருக்குது எல்லாமே. ரூம் மட்டும் இல்லை, உள்ள வாஷ்ரூமும் வேறு லெவலில் இருக்கும். பாருங்க, இது ஏதோ நம்ம ஒரு 3 ஸ்டார் 4 ஸ்டார் ஹோட்டல் மாதிரியே ஒரு இதுக்கு. ஏன்னா நாங்கள் சூஸ் பண்ணும்போது லக்ஸுரி போட்டு தான் சூஸ் பண்ணோம். ஏன்னா வந்து இருக்க போகிறது ஒரு நாள். ஸோ அதனால் மணி வந்து செகண்டரி தான். அதனால் நல்லாவே பண்ணலான்ட்டு வந்தோம். ப்ளஸ் இப்போ இங்கே இன்னொரு விஷயத்தை இப்போ நான் காட்ட பண்ண போகிறேன். திறப்புல நடத்திடுவோமா? எப்படி இப்போ ஆல்ரெடி செயிலிங் ஸ்டார்ட் பண்ணி போய்கிட்டே இருக்கும் அப்படியே. ஆனால் ஆக்சுவலி இப்போ போட் மூவிங்கில் இருக்க மாதிரியே ஃபீல் ஆகலை. ஜஸ்ட் அந்த வைப்ரேஷன் கிரவுண்டில் இருக்கலாம், வைப்ரேஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போனால் சுத்தமாக வைப்ரேஷனே இல்லை. அது இதை விட வேறு லெவலில் இருக்குது. ஸோ இப்போதைக்கு இதை இறக்கிடலாம். இந்த மாதிரி 5 பெட்ரூம் இருக்குங்க. ஸோ 5 பெட்ரூம் இருக்கிற போட் ஹவுஸ் தான் நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி. மெல்ல ஒன்று அப்படியே வைப் பண்ணிட்டே பார்க்கலாம். ஓகே, ஆல்மோஸ்ட் இதுவும் ஒரு பெட்ரூம் தான். இந்த ரூமுமே பார்த்தீங்கன்னா சிமிலர் அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ சேம் தான் அதுவும். ஸோ இங்கே ஒரு வாஷ் பேஷன், இது வந்து கிச்சன். கிச்சனில் உங்களுக்கு என்ன ஃபுட்டு வேணுமோ சொன்னீங்கன்னா குக் பண்ணி கொடுத்துருவாங்க. வந்தால் இங்கே ஒரு பால்கனி வியூ இருக்குது. இது வந்து போட்டோட ரியர் வியூ. பேக் சைடில் இருக்கிற இதை பார்க்கலாம். இங்கேருந்து ஃபுல்லாக அப்படியே நீங்கள் பார்த்து வேலை என்ஜாய் பண்ணலாம். ஆக்சுவலி நம்ம காலைல கயாக்கிங் வந்தது இந்த ஏரியா தான். இந்த 2 கயாக்கிங் இங்கே தான் ரவுண்ட் அடிச்சுட்டு இருந்தோம். ஸோ இதுதான் வந்து போட்டோட ரியர் வியூ. அப்படியே முன்னாடி உள்ளே போகலாம் வாங்க. இதுவும் ஒரு பெட்ரூம் தான். ஸோ நான் இந்த ரூம் சூஸ் பண்ணியிருக்கேன். உள்ளே பாருங்கள். ஸோ இது லக்ஸுரி போட்டு தான். இது நான் வச்சு ட்ரெஸ்ஸிங். ஸோ இது வாஷ்ரூம். கீழே டைல்லாம் போட்டு. ஆக்சுவலி இது பார்க்குறதுக்கு ஏதோ ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஃப்ளாட்டில் இருக்கிற மாதிரியே தான் இருக்குது. ஒரு போட்டில் இருக்கிற மாதிரியே தெரியல உள்ள. அந்தளவுக்கு எல்லாம் ஃபுல் செட்டப்பாக இருக்குது வைப்பு. இதுவும் ஒரு பெட்ரூம். எப்படி ஏசி நல்லா சில்லுன்னு ஆயிடுச்சுன்னு. இது அதே மாதிரி வாஷ்ரூம். எஸ், சேம் முடிஞ்சது. அங்கே நம்ம ஆட்கள் எல்லாம் டைனிங்கில் வைப் பண்ணிகிட்டு இருக்காங்க. சும்மா போய் பார்க்கலாம். அது வெல்கம் ட்ரிங்க்ஸ். எல்லாரும் வெல்கம் ட்ரிங்க் குடிங்கப்பா. வேற லெவல்ல இருக்கு.
ஆக்சுவலி இங்கே ஸ்லைடிங் டோர் போட்டிருக்காங்க, ஏன்னா அப்போ தான் இங்கே ஏசி வந்து உள்ள சில்லாக இருக்கும் அப்படின்ட்டு. நம்ம வெளியே போய் பார்க்கலாம். ஆக்சுவலி இப்போ நம்ம நிற்கிற இந்த இடத்துக்கு கீழே தான் வந்து கேப்டன் ஜாக் ஸ்பேரோ போட்டு ஓட்டிகிட்டு இருக்காரு. நம்ம கேப்டன் போட்டு ஓட்டிகிட்டு இருக்காரு. இதுவரை தான் உள்ளே வந்தோம். ஆக்சுவலி இது ஒரு பெரிய லேக். ஆல்மோஸ்ட் எல்லாமே போட்டில் தான் இருக்குது. ஈவன் போட்டில் ஆம்புலன்ஸ், போட்டில் ஷாப்பு, போட்லேயே சின்ன சின்ன ஃபிஷ் ஷாப்பு, மீன் கடை, இந்த மாதிரி எல்லா ஐட்டமே போட்லேயே சேல் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால தான் வந்து இதை வந்து வெனிஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்கிறோம். அலப்பியை வீட்டுக்கு வீடு சைக்கிள் வச்சுருக்க மாதிரி குட்டி குட்டி தோணியும் வச்சுருக்காங்க. அந்த அங்கெல்லாம் இருக்குது பாருங்கள், ஒரு குட்டி தோணி அந்த வீட்டுக்கு. ஸோ ஒவ்வொரு வீட்லேயுமே ஒரு குட்டி தோணி வச்சுருக்காங்க. வந்தோம் அப்படின்னா ஒன் டே நல்லா இருந்துட்டு போயிடலாம். நம்மளால் ஓனாக போட்லாம் வாங்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் இந்த மாதிரி ஒன் டே நீங்கள் வந்து ஸ்டே பண்ணாலும் இங்கே நீங்கள் தான் ராஜாவாக இருப்பீங்க. ஹாஸ்பிட்டாலிட்டியுமே வேறு லெவலில் இருக்கும். இப்போ அடுத்து வந்து நாங்கள் லஞ்ச் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம லஞ்சில் கேட்சப் பண்ணலாம் எப்படி இருக்குன்ட்டு. பை பாய். ஓகே, இப்போ லஞ்சோட மெனு பார்க்கலாம். ரைஸ், அப்புறம் ஏதோ தோரன் பண்ணியிருக்காங்க, ரசம், வேறு இதில் என்ன இருக்குது இந்த ஹாட் பாக்ஸில், கேபேஜ். ஓகே, இதில் ஓகே ஏதோ ரைத்தா மாதிரி இருக்குது. ரைத்தா தான், அதில் சாம்பார் ரொம்ப திக்காக இருக்குது, ப்ளஸ் ஃபிஷ் ஃப்ரை. இது மீன் பேர் கறி மீன், ஆனால் அவங்களுக்கு மீட்டே இல்லை, கறியே காணும், வெறும் போன் தான் இருக்க மாதிரி இருக்குது. ஆக்சுவலி ஹவுஸ் போட்டை நிப்பாட்டிட்டாங்க, இங்கே பார்க் பண்ணிட்டாங்க. எங்கள் போட்டு இங்கே பார்க் ஆகிருக்கு. ஃபுட்டு வாங்குறதுக்காக இங்கே வந்தோம், சீ ஃபுட்டு. இதில் ஹைலைட் என்ன அப்படின்னா, கிராப் வந்து லைவாக இருக்குது. இந்த பூமீன் வந்து கிலோ 1200 எனக்கு அதான் ஒரு பெரிய ஒன்றரை இருக்குது. என்னென்னா நெய் மீனே கிலோ 1200 தான். நெய் மீனுக்கும் மேலே இது வரைக்கும் என் லைஃப்பில் தெரிஞ்ச நெய் மீன் தான் ரேட்டு ஜாஸ்தி அப்படி. ஆனால் இப்போ நெய் மீனுக்கும் ரேட்டு ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு அந்த பூமீன் 1200 rupees per kg. இதுதான் இப்போ நாங்கள் 2 kg வாங்கியிருக்கோம். பார்க்கலாம் எப்படி இருக்குது நைட்டு. 2.5 கிலோ நைட்டு தெரிஞ்சிடும் எப்படி இருக்குன்னு. மறுபடியும் ஒரு தடவை இதுதான் நான் வந்த போட்டு. டாட்டா காட்ட மாட்டாரு, டாட்டா காட்டுறாருன்னா காட்ட மாட்டார். ஓகே, டின்னரில் என்னென்ன மெனு இருக்குன்னு பார்க்கலாம். சப்பாத்தி, இதில் வெண்டைக்காய் ஃப்ரை இருக்குது, பிண்டி ஃப்ரை, இதில் சிக்கன் கிரேவி, அது தால், ஃபிஷ் ஃப்ரை வந்து அவங்க கொடுக்கல, நாங்களாக வாங்கினது. அதனால சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. மதியம் வந்து லஞ்சு இங்கே தான் சாப்பிட்டோம். பட் அதனால் காட்ட முடியல கரெக்டாக ப்ராப்பராக. பட் அது என்னென்ன இருந்துச்சுன்றதை காட்டுறேன். ரிவ்யூ பண்ண முடியல. ஃபுட்டை காமிச்சேன், பட் அது என்ன குவாலிட்டியில் இருக்குன்ற சொல்ல முடியல. பட் ஓகே, நல்லா இருந்துச்சு. இப்போ என்ன இருக்குன்றதை காமிப்போம். இப்போ டின்னர் வந்து ரைஸு, தால், சிக்கன் கறி, பிண்டி, ஒன்றும் இல்லை வெண்டைக்காய் ஃப்ரை தான், சப்பாத்தி, ப்ளஸ் ஹைலைட் என்னன்னா இந்த ஃபிஷ்ஷு. இந்த மீனுக்கு பேரே ஒரு விசித்திரமான மீன். விசித்திர மீன். இந்த மீனுக்கு பேர் பூமீன். இது வரைக்கும் கேள்விப்படாத ஒரு மீன் இந்த மீன். ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆனால் ஏன்னா இந்த மீன் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கேள்விப்படுறேன். இங்கே இல்லை, நான் மதுரையிலையுமே சாப்பிட்டதில்லை. ஃபஸ்ட் டைம் நான் இங்கே தான் ட்ரை பண்ணுறேன் இந்த மீன். இப்போ மதுரை வாசிகள் 2 பேர் இருக்காங்க. இந்த மீன் சாப்பிட்ருக்கான்னு கேட்போம். பூமீன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை, கேள்விப்பட்டதில்லை. இதுதான் முதல் கேள்விப்படுறேன். ஆனால் நல்லா ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக இருந்தது. நல்லா இவர் கொடுத்த காசுக்கு அதிகமாக கூவுறாரு. வேணாம், நல்லா இருந்துச்சுங்க. ஆனால் நைட்டு கொஞ்சம் சாப்பிட முடியல. ஆனால் நல்லா இருந்துச்சு, டேஸ்ட் ஓகே ஓகே ஓகே. ஆமாம், நான் கரெக்டாக சொல்லுவார். ஆனால் கொஞ்சம் சீரியஸாக சொல்லுவார். அது ஒன்று தான். இப்போ கரெக்டாக வரும் பாருங்க பதில். அந்த பூமின்றது வந்து ரேட்டு கொஞ்சம் அதிகம்தான்.
பட்டு 1500 1600 சொல்லுவாங்க per கேஜி. டவா ஃப்ரீயாக கொடுத்தா நல்லாயிருக்கும். ஹாய் ஆல், இன்றைக்கி வந்து டே 2 ஹவுஸ் போட்டில். ஸோ காலையில் எழுந்திரிச்சு மணி கரெக்டாக இப்போ 7 ஆகுது. 7 மணிக்கு எழுந்திரிச்சு நான் ஒரு ஆள் தான் குளிச்சு ரெடியாக உட்காந்துருக்கேன் போட்லேயே. ஏன்னா வேகமாக குளிச்சாச்சுன்னா வேலை முடிஞ்சிடும். இப்போ போட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்படியே ஒரு 9:30 வரைக்கும் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு 9:30க்கு ட்ராப்பு செக் அவுட்டு. ஸோ அது வரைக்கும் அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அதுக்குள்ளே ஒரு பிரேக்ஃபாஸ்ட் வரும், சாப்பிட்டுட்டு அவ்வளோதான். ஹவுஸ் போட்லேருந்து இறங்கி செக் அவுட் பண்ண வேண்டியதான். அப்படியே சீனரிஸ் பார்க்கலாம் வாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, காலையில் டீ கொடுத்தாங்க. டீ கேவலமாக இருக்குது, வேறு வழி இல்லை. இப்போ போயிட்டு ஸ்பீட் போட்டு ஒன்று வந்து பார்க் பண்ணியிருக்காங்க. ஸ்பீட் போட்டில் போகிறோம். கையோட அந்த ஸ்பீட் போட்டை ஜேர்னி இப்போ முடிச்சாச்சு அப்படின்னா ஈஸியாக இருக்கும். இப்போயே முடிச்சாச்சுன்னா எனக்கு அலப்பி வந்ததில் பயங்கர ஊர்தாக தெரிஞ்சு இந்த ஸ்பீட் போட்டு தாங்க. ஒரு ரைடு பார்த்தீங்க அப்படின்னா 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் அவங்க கேல்குலேட் பண்ணுறாங்க. பெர் பர்சனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பீட் போட்டுக்கு 300 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ஆனால் என்னை கேட்டால் செம ஒர்த்து 300 ருபீஸ் பெர் பர்சன் அப்படின்றது. போய் அவங்க அடிக்கிற ட்ரிஃப்ட்டில் பயங்கர த்ரில்லிங்காக இருக்குது. ஸோ வந்ததுக்கு ஹவுஸ் போட்டை விட ஸ்பீட் போட் மஸ்ட் ட்ரை. ஆக்சுவலி இது வந்து பிரேக்ஃபாஸ்ட் மெனு. ஸோ ரொம்ப சிம்பிள் தான். இட்லி, சட்னி அண்ட் சாம்பார். ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஹை, டே 2ல் பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சு. இட்லி, சட்னி, சாம்பார். ஆவரேஜ் தான். ஃபுட்டு ரொம்ப எக்ஸலண்ட்லாம் கிடையாது, ரொம்ப பிலோ ஆவரேஜ் தான் சொல்லணும் அப்படின்னா. ஃபைனலாக நான் ஒரு இந்த போட் ஹவுஸோடைய எக்ஸ்பீரியன்ஸை ஒரு குட்டி ரிவ்யூ சம்மரைஸ் பண்ணுறேன் இங்கே. அதாவது போட் ஹவுஸ் வந்து எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. இந்த குவாலிட்டி ஆஃப் த போட் இருக்குல்ல, செமையாக இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் அதை தவிர மற்ற எல்லாமே ஜீரோ. சர்வீஸு புவர், படுமோசம். ரைடும் நேற்று போனாங்க. நேற்று மதியம் 12:30க்கு போட் எடுத்தாங்க. சும்மா கொஞ்சம் தூரம் ரவுண்ட் அடித்தாங்க. ஒரே ஒரு இடத்துல டாக் பண்ணாங்க, நிப்பாட்டினாங்க, அவ்வளோதான். அதுக்கடுத்து ஃபிஷ் வாங்கினாங்க. அங்கே பார்த்தா பெர் கேஜி ஃபிஷ் 1500 ஸோ வேஸ்ட்டு. அப்புறம் வாங்கிட்டு அதாவது ஃபிஷ் நல்லா இருந்தது, பட் ஆனால் ஹைலி ஓவர் வேல்யூடு. அந்த வேல்யூ மீட் பண்ணல நம்ம கொடுக்குற காசுக்கு. அதுக்கப்புறம் சரி ஓகே ஃபிஷ்ஷை வாங்கிட்டு வந்து கொடுத்தா ஃபிஷ்ஷு நைட்டு குக் பண்ணி சாப்பிட்டோம்.
பட் இந்த போட் வந்து எக்ஸலண்ட்டான போட்டு. இந்த போட்டோட பிராண்ட் பேர் வந்து ரோஸ் படகு. ஆக்சுவலி இன்னைக்கு காலையில் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக ஆகிறதுக்காக போனால் பாத்ரூமில் தண்ணி வரல என்டையர் போட்டில். அது நான் 2 தடவை 3 தடவை போய் ஹைலைட் பண்ணி சொல்லியாச்சு, தண்ணி வரலன்னு. வந்ததுக்கு என்ன ஒருத்து அப்படின்னா ஸ்பீட் போட் ரைடு மஸ்ட் ட்ரை. பெர் ஹெட் வந்து 3,000 ருபீஸ், 300 ருபீஸ் பெர் ஹெட்டுக்கு சார்ஜ் பண்ணாங்க. ஆனால் மஸ்ட் ட்ரை, நல்லாயிருக்கு. 10 மினிட்ஸ் 10 கிலோமீட்டர்ஸ் ரைடு, அது எக்ஸலண்ட்டாக இருக்குது. பட் ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த போட்டு மட்டும் பக்காவாக இருக்குது, எக்ஸலண்ட்டாக. ஸ்டே வந்து சூப்பராக இருக்குது. அதை தவிர ஹாஸ்பிட்டாலிட்டி ஆகட்டும், மற்ற சர்வீஸு இதெல்லாம் படுமோசம். அதுதான் பிரச்சனை. போட் இவ்வளோ நல்லா இருந்து சர்வீஸ் நல்லா இல்லை அப்படின்னா அப்புறம் அதில் என்ன இருக்குது? பட் நாங்கள் பே பண்ணது ஆல்மோஸ்ட் ஒரு 45,000 ஃபஸ்ட்டு பே பண்ணோம். பட் கம்ப்ளீட்லி எங்களுக்கு ஏசி வேணும், டே டைமில் போகிறதுனால எக்ஸ்ட்ரா ஒரு 10,000 சொன்னாங்க. அப்புறம் நெகோஷியேட் பண்ணி ஒரு 7,000 பே பண்ணோம். ஓவராலாக ஒரு 52,000 52,000 ருபீஸ் நாங்கள் பே பண்ணோம் ஃபார் 18 பீப்புள், 18 பேருக்கு. ஸோ போட்டஸ் 52,000 ருபீஸ்க்கு ஒருத்தா அப்படின்னா போட்டு ஓகே. சொன்ன மாதிரி தான் ஃபுட்டு இதெல்லாம் அந்தளவுக்கு வேல்யூ மீட் பண்ணல. அதுதான், தட்ஸ் ட்ரூ. அதே மாதிரி தண்ணி கேட்டால் ஒரு பாட்டிலாக கேட்க கொண்டு வந்து கொடுக்குறான். அவங்க தண்ணி அங்கே டைனிங்கில் ஒரு பெரிய பாட்டில் வச்சாச்சுன்னா அது பாட்டுக்கு தேவைப்படுறது குடிப்பாங்க. ஸோ அங்கேயே நெகட்டிவ். ஸோ இந்த மாதிரி நிறைய சின்ன இஷ்யூஸ் நிறையா இருக்குது. பட் வந்தீங்கன்னா நீங்கள் போட்டை வந்து நல்லா செக் பண்ணிக்கோங்க, எப்படி இருக்கும் என்ன நல்லா செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து புக் பண்ணுங்கள். சர்வீஸ் தான் மெயின். அதனால அது ஒரு இம்பார்ட்டன்ட் திங். ஸோ அவ்வளோதான். இப்போ நாங்கள் செக் அவுட் பண்ண போகிறோம். பை, see you. மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.